ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் விதவிதமாக எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிட்டர்மினர்ஸ் 2 கிளாஸை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன டிட்டர்மினர் பார்க்கலான்னா மச்சி மெனி. இன்றைக்கி பார்க்க போகிற டிட்டர்மினர் எதுங்க? மச்சி மெனி. சரி, இப்போ முதல்ல மச்சி பார்க்கலாம். மச்சி என்ன தமிழ் மீனிங் வருங்க? அதிகமான. மச்சிக்கு என்ன தமிழ் மீனிங்க? அதிகமான. இது ஒரு டிட்டர்மினர் அல்லது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கமெண்ட் காலத்தில் ஏதோ பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்பேன். சரி, போகலாங்களா? இந்த மச்சின்றது அதிகமான அப்படின்ற தமிழ் மீனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ரூல் 1 போகலாங்களா? ரூல் 1, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு மச்சி வரும். எடுத்துக்காட்டு, தேர் இஸ் மச் வாட்டர் இன் த லேக். வாட்டர்ன்றது அன்கவுண்டபிளுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன வருதுங்க? மச்சுன்ற டிட்டர்மினர் வந்துருக்குது. தேர் இஸ் மச் வாட்டர் இன் த லேக். அதான் சொல்கிறேன், வாட்டர்ன்றது அன்கவுண்டபிள் நவுனு, கவுண்டபிள் நவுனு. அதுக்கு முன்னே மச்சி டிட்டர்மினர் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தேர் இஸ் மச் வாட்டர் இன் த லேக். என்ன அர்த்தங்க? ஏரியில் அதிகமான தண்ணீர் இருக்கிறது. மச்சிக்கு என்ன அர்த்தம்? அதிகமானன்னு அர்த்தம். சரி, பாருங்களா? அது ரூல் 2, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு மச்சு வரும். எடுத்துக்காட்டு, ஐ டோன்ட் ஹேவ் மச் மணி. மணின்றது பணன்றது அன்கவுண்டபிள் நவுனுங்க. அதுக்கு முன்னே மச்சுன்ற டிட்டர்மினர் வந்துருக்குதுங்க. நெகட்டிவாக டோன்ட் ஹேவ் நெகட்டிவ் வந்துருக்குதுங்களா? ஆக அதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் மச்சு வந்துருக்குதுன்னு சொல்ல வருங்க. ஏனும் அதிக பணம் இல்லை தமிழ் மீனிங். அடுத்தது ரூல் 3, கொஸ்டின் சென்டென்ஸில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு மச்சு வரும். கொஸ்டின் சென்டென்ஸில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு மச்சு வரும். அதுக்கு சொல்ல வருங்க. அடுத்து பாருங்கள், அதில் எஸ்ஆர் நோ கொஸ்டின். டூ யூ ஹேவ் மச் மணி? மணின்றது இதில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு அதுக்கு முன்னே மச்சு வந்துருக்குதுங்க. டூ யூ ஹேவ்ன்றது இந்த ஹெல்பிங் வரும், சப்ஜெக்ட்டு மெயின் வெர்புங்க. இது எஸ்ஆர் நோ கொஸ்டினுங்க. உங்களிடம் அதிக பணம் இருக்கிறதா தமிழ் மீனிங். அடுத்தது டபுள் ஹெச் கொஸ்டின். ஹவு மச் டைம் டூ வி ஹேவ்? ஹவு மச் டைம்ன்றது அதுக்கு அன்கவுண்டபிள் நவுனுங்க. அதுக்கு முன்னே மச்சு வந்துருக்குது பாருங்கள். இந்த டைம்ன்றது நவுனுங்க, மச்சுன்றது அட்ஜெக்டிவ்ங்க அல்லது டிட்டர்மினருங்க. அதுக்கு முன்னே அவுன்றது இன்ட்ராகேட்டிவ் அட்வர்புங்க. அதான் அது கொஸ்டின் இடத்துல வந்துருக்குதுங்க. அடுத்து ஹெல்பிங் வெர்பு டூ, சப்ஜெக்ட் வி, ஹேவ் V1 வெர்புங்க. இது டபுள் ஹெச் கொஸ்டின் பேட்டர்னுங்க. ஹவு மச் டைம் டூ வி ஹேவ்? நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கிறது. இப்போ புரிஞ்சிங்களா? கொஸ்டின் ரூல் நம்பர் 3. அடுத்தது இதுக்கு பாருங்கள், ஒரு டேபிள் காலம் மாதிரி உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டிருக்குறோம் பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்குறேன்? அன்கவுண்டபிள் நவுனில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் மச்சு வரும், டிக்கு. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மச்சு வரும், டிக்கு. கொஸ்டின் சென்டரில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மச்சு வரும். அது கவுண்டபிள் சிங்கிள் நவுனுக்கு முன்னாடியும் வராது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் வராது, கொஸ்டின்லேயும் வராது. கவுண்டபிள் சிங்கிள் நவுனுக்கு முன்னாடி வருது. கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் வராது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் வராது, கொஸ்டின்லேயும் வராது. அதெல்லாம் பெருக்கல் குறி போட்டிருக்குறேங்க. சரி, புரிஞ்சுங்களா? அந்த பெருக்கல் குறி போட்டால் அதில் வராது, அந்த நவுனுக்கு முன்னாடி வராது. டிக் மார்க் போட்டால் அந்த குறி போட்டோம்னா அது வரும், அந்த நவுனுக்கு முன்னாடி வரும்னு அர்த்தங்க. அந்த இது ஒரு கட்டம் கட்டி சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு அர்த்தம். சரி, அடுத்தது போனாங்க. நம்ம இப்போது மச்சு முடிச்சாச்சு. அடுத்து மெனி. இதுக்கு பலர், அதிகமான அப்படின்ற மாதிரி மீனிங் தான் வருங்க. சரி, போகலாங்களா? நிறைய. எடுத்து ரூல் 1, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வரும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வரும். எடுத்துக்காட்டு, மெனி புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். புக்ஸ்ன்றதுனாதுங்க, இந்த சப்ஜெக்ட் இடத்துல புக்ஸ் வந்துருக்குதுங்களா, அது கவுண்டபிள் ப்ளூரல். அதுக்கு முன்னாடி மெனின்ற டிட்டர்மினர் வந்திருக்குது. அதுதான் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வருன்றதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மணி புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். பல புத்தகங்கள் மேஷையின் மீது உள்ளன. அடுத்தது இது பி வெர்பு வச்சு ஒரு சென்டென்ஸுங்க. அடுத்தது 2வது, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் த மீட்டிங். அட்டெண்டட் என்ன ஆக்ஷன் வெர்புங்க. அப்போ ஆக்ஷன் வெர்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன், அதுக்கு முன்னாடி மெனி வந்துருக்குதுங்க, டிட்டர்மினர். பல மாணவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அடுத்து ரூல் 2, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் மெனி வரும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் மெனி வரும். ஐ டோன்ட் ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி மெனி வந்துருக்குதுங்களா, எனக்கு நிறைய நண்பர்கள் இல்லை. சரி, அடுத்தது
கொஸ்டின் சென்டென்ஸில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின். டிட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் த கிளாஸ்? பல மாணவர்கள் வகுப்பில் கலந்து கொண்டார்களா? ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வந்திருக்குது, டிட்டர்மினன்ட் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது டபுள் கேட்ச் கொஸ்டினில் மெனி வரது பார்க்கலாம். ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹேவ்? உங்களிடம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? புக்ஸ்ன்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு மெனி வந்திருக்குதுங்க, கொஸ்டின் பதிலில் வந்திருக்குதுங்க டபுள் கேட்ச் கொஸ்டினில். இதில் ஒரு ஃபைனலாக ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கிறோம் பாருங்கள், ஒரு கட்டங்கட்டி. மெனி வந்து பாசிட்டிவ் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு, கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்பு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் மூணுலேயும் வராதுங்க. மெனி வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில், கொஸ்டினில் வரும். டிக் மார்க் போட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப இது ஒரு 2 டைம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.